திருப்பாடல்கள் அதிகாரம் 87. பெருமைமிகு எருசலேம். ஆண்டவர் திருமலைகளின் மீது தம் நகரை அமைத்துள்ளார். யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட மேலாய் சீயோன் நகர வாயில்களை அவர் விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவையாக கொள்வேன். பெலிஸ்தியா, தீர், எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்களும் இங்கேயே பிறந்தவர்கள் என கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர், உன்னதர்தாமே அதை உறுதிப்படுத்தினார் என சீயோனை பற்றி சொல்லப்படும். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும்போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடுவோரும் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். திருப்பாடல்கள் அதிகாரம் 88. உதவிக்காக வேண்டுதல். ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போல் ஆனேன். இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பை நின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டுவீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. உம் அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றீர். எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதிநெறி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, ஏன் என்னை தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்துகிலால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. உம் அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நெருங்கிய நண்பன். திருப்பாடல்கள் அதிகாரம் 89. நாடு இடருற்றபோது பாடியது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அவர் வாக்கு பிறழாதவர் என தலைமுறைதோறும் என் நாவால் எடுத்துரைப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளதென்று அறிவிப்பேன். உமது சொல்லுறுதிக்கு வானகமே அடித்தளம். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்துள்ளேன். என் ஊழியன் தாவீதுக்கு நான் ஆணையிட்டு கூறினேன். உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களை வானங்கள் புகழ்கின்றன. தூயவர் குழுவினில்
உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? விண்ணோர் குழுவில் அவருக்கு இணையானவர் யார்? தூயவர் குழுவில் இறைவன் அஞ்சுதற்குரியவர். அவரை சூழ்ந்துள்ள அனைவருக்கும் மேலாக அவர் அஞ்சுதற்கு உரியவர். படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை போல் ஆற்றல் மிக்கவர் யார்? ஆண்டவரே, உமது சொல்லுறுதி உம்மை சூழ்ந்துள்ளது. கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றீர். பொங்கி எழும் அதன் அலைகளை நீர் அடக்குகின்றீர். ராகாபை பிணமென நசுக்கினீர். உம் வலிமை மிகு புயத்தால் எதிரிகளை சிதறடித்தீர். வானமும் உமதே, வையகமும் உமதே. பூ உலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே. வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே. தாபோரும் எர்மோனும் உம் பெயரில் களி கூர்கின்றன. வன்மை மிக்கது உமது புயம், வலிமை கொண்டது உமது கை, உயர்ந்து நிற்பது உம் வலக்கை. நீதியும் நேர்மையும் உம் அரியணைக்கு அடித்தளம், பேரன்பும் சொல்லுறுதியும் உமக்கு முன்னே செல்லும். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். உம் பெயரில் அவர்கள் நாள் முழுவதும் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசரும் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவரே. கடவுள் தாவீதுக்கு அளித்த வாக்குறுதி. முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது. வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன். மக்களென்று அவனை தேர்ந்தெடுத்து உயர்த்தினேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். எதிரி எவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது. தீயவன் எவனாலும் அவனை ஒடுக்க இயலாது. அவனுடைய எதிரிகளை அவன் கண்முன் நசுக்குவேன். அவனை வெறுப்போரை வெட்டி வீழ்த்துவேன். என் சொல்லுறுதியும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். என் கையை கடல் வரையும் அவன் வலக்கையை ஆறுகள் வரையும் ஓங்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என அவன் என்னை அழைப்பான். நானும் அவனை என் தலைவேறு ஆக்குவேன். மன்னக அரசருள் மாண்புமிக்கவன் ஆக்குவேன். அவன் மீது நான் கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்போல் நிலைக்கச் செய்வேன். அவன் புதல்வர் என் சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ, என் நியமங்களை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்களின் தீச்செயலுக்காக கசையால் அடிப்பேன். ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் சொல்லுறுதியினின்று வழுவ மாட்டேன். என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன். என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன். ஒரே முறையாய் நான் என் புனிதத்தின் மீது ஆணையிட்டு கூறினேன். ஒருபோதும் அவனுக்கு நான் பொய் உரைக்க மாட்டேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது அரியணை கதிரவன் உள்ளளவும் என் முன் நிலைக்கும். நிலாவென என்றென்றும் அது நிலைத்திருக்கும். விண்ணின் உண்மையான சான்றென அது உறுதியாயிருக்கும். அரசரின் தோல்வி குறித்து புலம்பியது. ஆயினும் இப்பொழுது நீர் திருப்பொழிவு செய்தவரை புறக்கணித்து தள்ளிவிட்டீர். அவர் மீது மிகுந்த சினம் கொண்டுள்ளீர்.
உம் ஊழியருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை வெறுத்து ஒதுக்கினீர். அவரது மணிமுடியை புழுதியில் தள்ளி இழிவுபடுத்தினீர். அவருடைய மதில்களை எல்லாம் தகர்த்து விட்டீர். அவருடைய அரண்களை பாழடையச் செய்தீர். வழிப்போக்கர் அனைவரும் அவரை கொள்ளையிடுகின்றனர். அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு அவர் ஆளானார். அவருடைய எதிரிகளின் வழக்கை ஓங்கச் செய்தீர். அவருடைய பகைவர் அனைவரும் அக்களிக்கச் செய்தீர். அவரது வாளின் முனையை மழுங்கச் செய்தீர். போரில் அவரால் எதிர்த்து நிற்க இயலாதபடி செய்தீர். அவரது மாட்சி அவரை விட்டு விலகச் செய்தீர். அவரது அரியணையை கீழே தள்ளிவிட்டீர். அவரது இளமையை சுருக்கிவிட்டீர். அவருக்கு வெட்கத்தை ஆடையாக்கினீர். விடுதலைக்காக வேண்டுதல். ஆண்டவரே, நீர் எவ்வளவு காலம் மறைந்திருப்பீர்? என்றென்றுமா? எவ்வளவு காலம் உமது சினம் நெருப்பென மூண்டலும்? எங்கள் ஆயுள் எவ்வளவு குறுகியது என்பதை நினைத்தருளும். மானிடர் அனைவரையும் வீணாகவா படைத்துள்ளீர்? என்றும் சாவை காணாமல் இருப்பவர் எவர்? கீழுலகின் பிடியினின்று தம்மை காத்து கொள்பவர் எவர்? என் தலைவரே, தொடக்கத்தில் நீர் காட்டிய பேரன்பு எங்கே? வாக்கு பிரலாமையுடன் நீர் தாவீதுக்கு ஆணையிட்டு கூறியது எங்கே? என் தலைவரே, உம் ஊழியர் மீது சுமத்தப்படும் பழியை நினைத்து பாரும். பிறவினத்தாரின் பழிச்சொற்களை என் நெஞ்சில் தாங்குகின்றேன். ஆண்டவரே, உம் எதிரிகள் அவர் மேல் பழி சுமத்துகின்றார்கள். நீர் திருப்பொழிவு செய்தவரை சென்றவிடமெல்லாம் அவர்கள் தூற்றுகின்றார்கள். ஆண்டவர் என்றென்றும் போற்றி போற்றி. ஆமேன் ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 90. மனிதரின் நிலையாமை. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உம் பார்வையில் உள்ளன. வெள்ளமென மானிடரை நீர் வாரிக்கொண்டு செல்கின்றீர். வைகரையில் மறந்துவிடும் கனவு போலவும் செழித்து முளைக்கும் புல் போலவும் அவர்கள் ஆவார்கள். காலையில் அது தளிர்த்து பூத்து குலுங்கும். மாலையில் அது வாடி காய்ந்து போகும். உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம். உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம். எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர். மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளி முன் வைத்தீர். எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன. எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்துவிட்டன. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கு 80. அவற்றில் பெருமைக்குரியன துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன. நாங்களும் பறந்து விடுகின்றோம். உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் யார்? உமது கடுஞ்சீற்றத்திற்கு அஞ்சுபவர் யார்? எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். ஞானமிகு உள்ளத்தை அப்பொழுது பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும். உம் அடியார் மீது உமது செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும்.
திருப்பாடல்கள் அதிகாரம் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீரே காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லில் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 92. புகழ்ச்சி பாடல். ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல் உறுதியையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை. உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை. மூடர் இவற்றை உணர்வதில்லை. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம். தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள். தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள். காட்டெருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன. எனக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன. நேர்மையாளர் பேரிச்சை என செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுருவென தலை தோங்குவர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள். செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள். ஆண்டவர் நேர்மையுள்ளவர். அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள்.